பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் நிகழ்ச்சியிலே நாம் உத்திரம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். பூர நட்சத்திர கோவில்கள் வரிசையிலே நேற்றைய தினம் நாம் நிறைவாக பார்த்தது திருமணஞ்சேரி. இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். உத்திர நட்சத்திரத்திற்கு பகன் என்னும் தேவன் அதிதேவதையாக விளங்குகிறார். சூரியனின் அம்சம் இந்த பகன். பிரத்யதி தேவதையாக தெய்வமாக மகாலட்சுமி. உத்திர நட்சத்திரம் என்பது முதல் பாதத்திலே பிறந்தவர்கள் சிம்ம ராசியிலும், உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஆகியவற்றிலே பிறந்தவர்கள் கன்னி ராசியிலும் வருவார்கள். இவர்களுக்கு முதல் தசையாக சூரிய தசை வரும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சுக்கிர தசையே வராது. அப்படியே வந்தால் 100 வயசுக்கு மேலதான் வரும்.
அதனால வருவதற்கு வாய்ப்பில்லை. எல்லா கிரகங்களுடைய தசையும் ஒருவருக்கு முழுமையாக நடைபெற வேண்டுமானால் 120 வருஷம் இருந்தால்தான் எல்லா கிரகத்துடைய தசையும் பார்க்க முடியும். எல்லாருக்கும் எல்லா தசையும் வராது. உத்திர நட்சத்திரத்திலே பிறப்பவர்களுக்கு முதல் தசை சூரிய தசை என்பதால் இவர்களுக்கு சுக்கிர தசையே வராது. இந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரம் பொன்னலரி, கரவீரம். வடமொழியிலே கரவீர புஷ்பம் என்று சொல்வார்கள். அலரி என்பது தூய தமிழ். நாம் இப்பொழுது அதை அலரி என்று சொல்கிறோம், அரளி என்றும் சொல்கிறோம். அரளி என்பதுதான் அலரி, அலரி என்பதுதான் சரியான தமிழ் உச்சரிப்பு. ஆனால் அரளிப்பூ அரளிப்பூ தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதிலேயே பொன் அரளி என்று ஒன்று உண்டு. அதை சமஸ்கிருதத்திலே கரவீர புஷ்பம் என்று சொல்வார்கள். தலவிருட்சமாக இருக்கின்ற தலங்களுக்கெல்லாம் இவர்கள் சென்று வழிபட வேண்டும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அரளி செடி வைத்தால் ரொம்ப நல்லது. அவரவர்களுடைய நட்சத்திரத்திற்கு உரிய மரம் அல்லது செடி கொடி எதுவோ அதை வைத்து வளர்ப்பது அதிக நன்மை அளிக்கும். அனைவருமே ஆனால் வில்வ மரம் நட வேண்டும், வளர்க்க வேண்டும். வில்வ மரம் ஆனால் சித்திரை நட்சத்திரத்திற்குத்தான் நட்சத்திர விருட்சமாக வருகிறது. எனினும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வில்வம் வளர்ப்பது மிகவும் அவசியம். பொன்னலரி என்னும் திருக்கரவீரம் தலவிருட்சமாக இருக்கும் தலங்கள் மிக குறைவு. உத்திர நட்சத்திரம் என்பது ஆண்களுக்கு மிக உயர்வான நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் போதும். ஊர்கோடியிலே பலவேலி நிலம் இருந்தால் அது என்ன உபயோகமோ அதை போல உபயோகமாக இருப்பான் அந்த பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஸ்தோத்திரங்களை சொல்வது லட்சுமி சகசரநாமம், லட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி அஷ்டகம் ஆகியவற்றை எல்லாம் படிப்பது இவர்களுக்கு மிகவும் நல்லது. செல்வ செழிப்பு பெறுகின்ற வாய்ப்புள்ளவர்கள் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். இந்த பொன்னலரி, அரளி, அலரி என்று சொல்லக்கூடிய கரவீரம் என்னும் அந்த செடி தலவிருட்சமாக உள்ள தலத்திற்கு பேரே திருக்கரவீரம். திருக்கரவீரம் என்று ஒரு தலம் இருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்கின்ற பாதையிலே திருக்கரவீரம் என்று ஒரு கோவில் இருக்கிறது. ஊருக்கு பேரே திருக்கரவீரம். ஆனால் இப்பொழுது அது மக்கள் வழக்கிலே கரையபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு தேவார பதிகங்களிலே, தேவார பாடல்களிலே அந்த தலத்தை பற்றி திருக்கரவீரம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடகண்டம் என்னும் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த வடகண்டத்திற்கு பக்கத்திலே கரையபுரம் இருக்கிறது. ஒரு அரசன் ஒரு முனிவரை உதைத்து விடுகிறான் கோபத்துல. இந்த முனிவருடைய பர்ணசாலைக்கு ஒரு ராஜா வரான். முனிவர் தவத்துல இருக்கார். ராஜா நான் அரசன் வந்திருக்கேன், யாரெங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அவருக்கு காதிலே வேலை, அவர் நல்ல நிஷ்டையில இருக்கார். ராஜாவுக்கு ஒரு அகம்பாவம். நம்ம நாட்டையே ஆள்கின்ற ராஜா நம்ம கூப்பிட்டு வராம உட்காந்துருக்கான, யார் இந்த கிழவன் அப்படின்னு சொல்லி காலால எட்டி உதைக்கிறான். பார்த்தா ஒரு பெரிய முனிவர் திடுக்கிட்டு எழுந்துக்கிறார். அதுக்கப்புறமா தான் ராஜாக்கு நம்ம ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், ஒரு ஞானி தவம் இருக்கும் பொழுது போய் காலால உதைஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறார். உடனே என்னை காலால் உதைஞ்சல்ல, நீ பின் காலால உதைகின்ற மிருகமான கழுதையாக பிறக்க கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். அப்புறமா அந்த ராஜா எனக்கு எப்போ சாப விமோசனம் அப்படின்னு கேட்கும் பொழுது, உனது முதுகிலே எப்பொழுது ருத்ராட்ச மூட்டையை ஏத்துகிறார்களோ அப்பொழுது உனது சாபம் நிவர்த்தியாகும் என்று அதுக்கு ஒரு சாப விமோசனம் கொடுக்கிறார். கழுதையாக மாறி பல ஊர்களுக்கு செல்கிறான். ஆங்காங்கே எல்லாரும் இந்த கழுதையை பிடிச்சி, அப்பெல்லாம் பொதி சுமக்கிறதுக்கு வெயிட்டை தூக்கிட்டு போக முடியாம கழுதையுடைய முதுகுல வச்சு அதை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. பழைய காலத்துல கழுதை தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப உதவின ஒரு மிருகம். இப்ப கூட மலைப்பகுதிகள்லாம் மேலே ஏறி போறதுக்கு, வெயிட்டை தூக்கிட்டு போறதுக்கு கழுதை முதுகுல தான் ஏத்திட்டு போவாங்க. சாபம் பெற்ற அரசன் கழுதையாக அலைந்து கொண்டிருந்த பொழுது அவனை பலரும் இன்னல்களெல்லாம் கொடுத்து பொதி சுமக்க வைத்து, மூட்டை சுமக்க வைத்து அவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒருவர் ருத்ராட்ச மூட்டையை முதுகிலே வைத்து இழுத்து செல்கிறார். அப்பொழுது வடகண்டம் என்னும் இடத்திற்கு வரும்பொழுது, திருக்கரவீரம் அருகிலே வரும்பொழுது அந்த அரசனுக்கு சாப விமோசனம் கிடைத்து தனது பழைய உரு அடைகிறான். அந்த இடம்தான் திருக்கரவீரம். இந்த தலத்திலே கரவீரேஸ்வரர் என்று சுவாமியின் திருநாமம். அம்பாளுக்கு பிரத்யட்ச மின்னம்மை என்பது திருப்பெயர். இந்த பிரத்யட்ச மின்னம்மை கோவிலில்தான் கௌதம முனிவர் தவம் இருந்து வழிபட்டு அருள் பெற்றதாக தலபுராண மான்மியம்
எடுத்து இயம்புகின்றது. இங்கே அலரி மரம் தலவிருட்சமாக உள்ளது. அனவரத தீர்த்தம் என்னும் தீர்த்தம் இங்கே இருக்கிறது. அது மிகவும் புண்ணியமான ஒரு தீர்த்தம். இந்த தலத்திற்கு உத்தர நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் சென்று வழிபட வேண்டும். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையிலே வடகண்டம் அருகிலே இருக்கின்ற கரையபுரம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற திரு கரவீரத்திற்கு சென்று கரவீரேஸ்வரரையும் பிரத்யட்ச மின்னம்மையும் வழிபட்டு, இந்த உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய மற்றும் ஒரு ஸ்தலம் மூலனூர். மூலனூர் என்பது தாராபுரம் அருகிலே இருக்கிறது. அங்கே வாஞ்சியம்மன் என்னும் அம்மன் கோயில் இருக்கிறது. தாராபுரம் அருகிலே மூலனூர் சென்று வாஞ்சி அம்மனையும் வழிபட வேண்டும். உத்தர நட்சத்திரத்திற்கு வணங்கப்பட வேண்டிய கோவில்கள் திருக்கரவீரம், மூலனூர் வாஞ்சியம்மன் கோவில் ஆகிய இரண்டுமாகும். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியிலே நாம் அஸ்த நட்சத்திர கோவில்களை பற்றி நாளை முதல் பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.